ஃபர்ஸ்ட் டைம் ஈஃபில் டவர் பாக்குறேன், எனக்கு தெரியாது அங்கதான் ப்ரொபோஸ் நடக்க போகுதுன்னு. அது ஒரு பொண்ணு லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு மொமெண்ட், அது திருப்பி வரவே வராது. அந்த கல்ச்சர், தி வே எல்லாமே ரொம்ப இந்தியா மாதிரியே இருந்துச்சு. The வாரணமாயிரம் மாதிரி தான். Like you will tell no, like India here, Brazil here, just the distance. That போட்ல வரணும், யாட் வந்து அதுவா அமைஞ்சது. என்னோட யாட்ல இருந்து தொடங்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது, பட் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் இட். So if you give me a free Invisalign, I'll give you a husband. அப்படின்னு சொல்லி she was telling me. Oh my God. But someone told me இது வந்து உன்னோட மூமெண்ட், இந்த மூமெண்ட்டுக்கு நீ ரொம்ப வருஷமா அங்கிட்டு இருக்க அப்படின்னு. I was like, அது முடியல. ஒரு ஏஜ் வந்துட்டாலே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஹஸ்பண்ட் வேணும் அப்படிங்கறதுல எல்லாம் மை ஃபியூச்சர் வைஃப் அப்படின்னு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து அப்போ அந்த மொமெண்ட்லயே மார்னிங் நைட் ஓ மை காட் we all went crazy. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Hi, this is Deepika from Red Knoll. இன்னைக்கு we have the beautiful, ஆனா அவங்க டாக்டரா இருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது தான் வாவ் அப்படின்னு இருக்கு, டாக்டர் ஷில்பா. ஹாய், the most beautiful person I've ever seen, and of course the most beautiful wedding I've ever seen. சீரியஸா அந்த ஜென்ரலாகவே இந்த யங் கேர்ள்ஸ் வந்து இப்போ மேரேஜ்க்கு ரெடி ஆயிட்டாங்கன்னா வரிசையாக அந்த வெட்டிங் ரீல்ஸ்லாம் வந்து சேவ் பண்ணிக்கிட்டே வருவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வந்து உங்களோட வெட்டிங் ரீலை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். Seriously, one of the dreamy because I was occupied. நான் ஒருத்தி தான், இது வந்து எனக்காக நானே பண்ண ஒரு கல்யாணம். என் அம்மா அப்பா ஒரு சர்ப்ரைஸ் தான், எனக்கு யாருக்குமே தெரியாது இப்படி எல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் இருக்க போகுது அப்படின்னு. நானும் மட்டும் உட்கார்ந்து இது பண்ணதுனால இன்னும் நிறைய ரீல்ஸ் வரல. Maybe you might get to see few more reels. It's gonna get uploaded soon. Yeah. Sweet. First of all, congratulations on your wedding. Like ஒரு few months back வந்து ரெட் நோல்லே ஒரு இன்டர்வியூல வந்து அப்போ you were very much single அப்படின்னு தான் சொன்னீங்க. அதுக்கப்புறமா வந்து உங்களோட பேஜ் ஸோ அண்ட் அதுக்கப்புறமா அந்த வெட்டிங் வீடியோஸ் பார்க்குறது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் அந்த ப்ரொபோசல் பிக்சர்ஸ் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஓ மை காட், இட் இஸ் லைக் ஒரு ட்ரீம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பிகாஸ் யாருக்கு தான் அந்த ஆசை இருக்காது ஐஃபில் டவர் முன்னாடி இருந்த ஒரு ப்ரொபோசல் அப்படின்ட்டு. சீரியஸாக அதுக்கு வந்து ஒரு ஐ மீன் லைக் இட் வாஸ் லைக் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த ப்ரொபோசல்லேருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ ஹவு இட் வாஸ் ஆக்சுவலி? So I would like to start from the story. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சா இது வந்து ஒரு என்னடா இது இதெல்லாம் நடக்குமா, இப்படி எல்லாம் ஒரு ஃபேரி டேல் மாதிரி இருக்கே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் என்னோட ஸ்டோரி. I was supposed to go for a yacht week. என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து லைக் இந்த மாதிரி ஒரு ஷிப்ல வந்து யாட்ல ஒண்ணு நடக்கும். லைக் ஒரு டிஃபரண்ட் பார்ட் ஆஃப் தி வேர்ல்ட்ல இருந்து நிறைய பேர் வருவாங்க. இட் will be nice and you will get to meet lot of girls, you will know different cultures. அந்த மாதிரி எனக்கு அப்பத்துல இருந்தே ரொம்ப ஆசை, ஒரு டிஃபரண்ட் கல்ச்சர்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கணும், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். I want to travel. அந்த மாதிரி ஒரு பொண்ணு தான் நானு. I would like to experiment, போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சேன். சோ அப்போ சும்மா போனதுதான். பட் போகும்போதே அஃப்கோர்ஸ் ஒரு ஏஜ் வந்துட்டாலே எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்ல ஹஸ்பண்ட் வேணும் அப்படிங்கறதுல எல்லா பொண்ணுமே so true. நானும் அப்படிதான் சுத்திட்டு இருந்தேன். சோ எனக்கு ஹஸ்பண்ட் வேணும் அப்படிங்கதான் நான் ஹஸ்பண்ட் தேட போறேன் அப்படின்னு போனேன். எல்லாரும் வாட், இந்த மாதிரி ஒரு பார்ட்டி பிளேஸ்ல how will you find husband, it's not going to happen அப்படின்னாங்க. பட் நான் வந்து இல்ல எனக்கு ரியல் கனெக்ட் நடக்கும் பாருங்க அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். எல்லாரும் என்ன ரொம்ப டீஸ் பண்ணாங்க இருந்தவங்க கூட. So அப்போ one of the girl from Brazil, so she is my sister-in-law apparently now. அவங்க தான் இப்போ என்னோட sister-in-law ஆயிட்டாங்க. அவங்களோட அந்த கல்ச்சர், the way எல்லாமே ரொம்ப இந்தியா மாதிரியே இருந்துச்சு. அவங்க கூட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சதுல இருந்து என்னடா நம்மள மாதிரியே ஒரு கண்ட்ரி, நம்மள மாதிரியே ஒரு ஜஸ்ட் தியர் ஒயிட் ஸ்கின் அவ்வளவுதானே தவிர எவ்ரிதிங் இஸ் தி சேம். ரொம்ப ஃபேமிலி ஓரியன்டட், ஃபேமிலிக்காக உயிரை கொடுக்குறாங்க. they are very much into love and deep connect. இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப நியூவா இருந்தது. இதே மாதிரி அதர் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட்ல இப்படி ஒரு கண்ட்ரி இருக்கா நம்மள மாதிரியே அப்படின்னு. So I was like asking, சும்மா ஒரு ஃபன்னுக்காக கேட்டேன், do you think Brazil you have a good friends who are looking for marriage அப்படிங்கிற மாதிரி. So அவங்க what darling are you asking for
marriage in this place அப்படின்னு. But she apparently liked what I was looking for because நாங்க சும்மா ஃபன் பண்ணி விளையாடுறதுக்கு மாதிரி இல்லாம I was something different. So and then she liked the same thing, like இந்தியாவை பத்தி அவங்களுக்கு அந்த கல்ச்சர், so many things, பிரேசிலும் இந்தியாவும் ரொம்ப ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு அவங்களுக்கும் அந்த ஃபீல் வந்ததுனால she said yeah of course I can introduce அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்டு சொல்றேன்னாங்க. பட் கடைசியில் என்ன ஆச்சுன்னா she had a deal with me like Invisalign. அங்கேயும் எனக்கு Invisalign தான் ஹெல்ப் பண்ணுச்சு. So if you give me a free Invisalign, I'll give you a husband அப்படின்னு சொல்லி she was telling Oh my God. நாங்க 2 பேரும் ஒரு டீல் பண்ணோம். இப்ப எல்லாரும் கேக்குறாங்க லைக் ஒரு Invisalign-க்காக உங்க தம்பி வித்துட்டீங்கல்ல அப்படின்னு they used to ask. So it was a fun story. It was out of fun. சும்மா பேசின ஒரு 6 பேர் இருக்கக்கூடிய ஒரு யாட்ல பேசின ஒரு விஷயம். பட் அது இவ்வளவு தூரம் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு யாருமே யோசிக்கல. அந்த பாயிண்ட் ஆஃப் டைம்ல எல்லாரும் சும்மா கலாய்ச்சாங்க. ஓ இட்ஸ் an arranged marriage between India and this. Aryan is my sister-in-law, so she's basically making it arranged அப்படின்னு சொல்லி they were like all fun stories. கலாய்க்கும் போதே வந்து மை சிஸ்டர் இல்லா, மை ஃபியூச்சர் சிஸ்டர் இல்லா அப்படின்னு நாங்க ஒரு போட்டோ கூட எடுத்துப்போம் அப்படி 2 பேரும் கை பிடிச்ச டீல் அப்படின்னு சொல்லி. பட் அது ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அது உண்மையாவே நடக்குதுங்கிறது வந்து இட்ஸ் சம்திங் பியாண்ட். இட்ஸ் நாட் ஹேப்பன் பிஃபோர். யாருக்குமே இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி நடக்கல. என் ஸ்டோரியும் அந்த மாதிரி ஒண்ணு நடந்ததுதான். Then from there அதுக்கப்புறம் I tried going to Brazil for a birthday. அவங்களோட பர்த்டேக்காக போனேன். அப்ப பர்த்டேல apparently நாங்க 2 பேரும் பேசினோம். Me and Vinny started talking to each other and the way how we addressed, this is the first time like அது ஒரு my girlfriend அப்படிங்கறத தாண்டி my future wife அப்படின்னு அவர் இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து அப்போவே அந்த மொமெண்ட்லயே it was almost like beginning of dating timeல that was like something new. I didn't have that feel before. Of course you would have got ex-boyfriends எல்லாம் இருந்திருப்பாங்க. But this is I would say real meaning. I would say அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்க இருந்து அப்படியே family got connected. அவங்க ரொம்ப நல்லா பழக ஆரம்பிச்சாங்க, பேச ஆரம்பிச்சாங்க. So everything worked out. And then Vinny has to travel to India to see எப்படி ஒர்க் ஆகுதா, இங்க கல்ச்சர் பிடிச்சிருக்கா, இங்க செட் ஆகுமா அப்படிங்கிறதுக்காக he traveled to India. 2 பேருமே அந்த மாதிரி ஒரு டைலமால இருந்துட்டு இருந்த ஸ்டேஜ்ல then we decided okay let's go to Paris, let's go on a trip. அங்க போயிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சும்மா we were dating stage. We were not like supposed to marriage. ஓ சும்மா ரேண்டம் ட்ரிப்பா தான் போனீங்களா அது? ட்ரிப்பா போனதுதான். எனக்கு ப்ரொபோஸ் பண்ணி okay. we both like each other. We want to get married at some point. அதுதான் 2 பேத்துக்குள்ளயும் வீட்டுக்கும் ஓகே, 2 கண்ட்ரிக்கும் ஓகே, எல்லாத்துக்குமே ஓகே. பட் ஸ்டில் we were like when do we want to do, எப்ப பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன்ஸ் இருந்துட்டே இருந்தது. அந்த டைம்ல all of a sudden இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஈஃபில் டவர் பாக்குறேன். எனக்கு தெரியாது அங்கதான் ப்ரொபோஸ் நடக்க போகுதுன்னு. நான் அதை அடிக்கடி சொல்லியிருக்கேன். எல்லா பொண்ணோட ட்ரீமும் I want to get proposed, I want to get married in front of ஈஃபில் டவர் அப்படின்னு சும்மா நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணிப்போம். பட் அது நான் எப்பவோ சொன்னதை அவரு கரெக்டா அந்த இடத்துல ப்ரொபோஸ் பண்ணும்போது அஃப்கோர்ஸ் நான் நோ சொல்லியிருக்க மாட்டேன், சொல்லிருக்கவும் முடியாது. அந்த மாதிரி சொல்லும் போது இமீடியட்டா கல்யாணம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் அப்பதான் வந்தது. இட் வாஸ் ட்ரீம். இட் வாஸ் ஜஸ்ட் லிட்டரலி லைக் ஒரு ட்ரீம்ல இருந்து எந்திரிச்சு வந்த ஒரு ஃபீல் தான். எனக்கு ஒரு ஃபேரி டேல் மாதிரி தான் இருந்தது. தட் மொமெண்ட் வாஸ் லைக் so sweet. யா பிகாஸ் லைக் நீங்க நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பத்தி கூட நீங்க பேசியிருக்கீங்க. அது வந்து ஐ திங்க் வந்து உங்க லைஃப்ல ரியலா நடந்திருக்கு அந்த மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னு நடக்கும்போது. பிகாஸ் லைக் யா நீங்க சொன்ன மாதிரி தான் இட்ஸ் லைக் எவ்ரி கேர்ள்ஸ் ட்ரீம் அப்படின்னு தான். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லைஃப் போயிட்டு இருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த ப்ரப்போசல் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலுமே யுவர் வெட்டிங் வாஸ் ஆக்சுவலி வெரி 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 பிளான்ட் அண்ட் ரொம்பவே அழகா இருந்தது. ஒரு பக்கம் வந்து நம்ம இந்தியன் முறைப்படி வெட்டிங்கு, அவங்க முறைப்படி வெட்டிங் அப்படின்ட்டு ரொம்பவே பிளானிங்காக அதை பண்ணியிருந்தீங்க. அது பார்க்கவுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த ப்ரீ பிளானிங் ஃபார் த வெட்டிங் அப்படின்ட்டு இருக்கும்ல, அஃப்கோர்ஸ் லைக் ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக கொடுக்கணும்னா இட் வில் டேக் அ லாங் டைம் ஆஃப் ப்ரீ பிளானிங். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி நீங்க பேசும்போது எனக்கு ஒரு நிமிஷம் அப்பா திருப்பியுமா அப்படி இருக்கு. I wouldn't say it's a drama, பட் லைக் இந்த கல்யாணம் இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன் அந்த மொமெண்ட். ஐயோ அது திருப்பி வருமா அப்படிங்கிற மாதிரி எப்படா முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். பட் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் லைக் அ வாய்ட். ஐயோ அது ஒரு பொண்ணு லைஃப்ல கிடைக்கக்கூடிய ஒரு மொமெண்ட், அது திருப்பி வரவே வராது. நான் ஃபீல் பண்ணதுக்கு அப்புறம் தான்
தெரியுது. இன்னும் ஒரு 6 மாசம் கூட பிளான் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் கூட எனக்கு வந்தது இப்போ. பட் பிஃபோர் இட் வாஸ் நாட் லைக் தட். பிஃபோர் த வெட்டிங் ஐ வாஸ் கோயிங் மேட் லிட்டிலா. டெய்லி ஒரு 4 மணிக்கு தான் தூங்குவேன். நான் சொன்ன மாதிரி இது வந்து எனக்காக எனக்கு இப்படி வேணும் அப்படிங்கிற ஒரு கல்யாணம் நானே பண்ணிக்கிட்டதுதான். என் பேரண்ட்ஸ் அம்மா அப்பா எல்லாம் வந்து they don't even know that this is going to happen. இதெல்லாம் இருக்க போகுதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு அந்த முஸ்லிம் நிக்கா மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு மட்டும் வந்தாங்க. மித்தது எல்லாமே was planned by me and என்னோட பர்சனல் அசிஸ்டன்ட் 2 பேரும் டெய்லி உட்காந்து 4 மணிக்கு தான் வீட்டுக்கே போவோம். அந்த அளவுக்கு we used to do the work. ஒரு கெஸ்ட் லிஸ்டிங்ல இருந்து பட் ஸ்டில் நிறைய பேருக்கு என்னால கால் பண்ணி இன்வைட் பண்ண முடியல. பட் ஐ திங்க் சோ ஐ டிட் மை மேக்ஸிமம். என்னெல்லாம் பண்ண முடியுமோ என் டீம் போட்டு அவங்களுக்கு டெய்லி ஒரு ரிமைண்டர்ஸ், ஃபிளைட் புக்கிங்ல இருந்து எல்லாமே பண்ணி ஹோட்டல்ஸ் புக் பண்ணி, பிகாஸ் மோஸ்ட்லி இட்ஸ் லைக் ஃபாரின் வெட்டிங் இல்லையா, இந்தியன் ஃபாரின் வெட்டிங், சம்திங் யூனிக் அண்ட் டிஃபரெண்ட். நான் இத ஒரு 6 மந்த்ஸா பிளான் பண்ணேன். எப்போ என்கேஜ்மெண்ட் இந்த டைம்ல இருந்தே ஸ்டார்டட் பிளானிங். சோ ஒரு லாஸ்ட் 3 months இட் வென்ட் கிரேசி. காலையில 4 மணிக்கு தான் தூக்கமே. அப்பவும் படுத்தாலும் 3 மணிக்குள்ள எந்திரிச்சு again you have to do that work. எவ்வளவு பேர் வராங்க, இந்த டெக்கார் என்னாச்சு, அந்த டெக்கார் என்னாச்சு. ஒரு கடைசி ஒரு 20 நாள் வரைக்குமே I didn't finalize the decor. ஒரு 10 பேர்கிட்ட நான் வந்து இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும். And I'm very particular about something. If I want something, I want something. Morning, night, morning, night, morning, night. Oh my God, we all went crazy. And the photographers were like, oh my God, மேல ஒண்ணு கீழே ஒண்ணு என்ன எடுக்கணும். 500 வெட்டிங் பண்ணிருக்கேன். பட் இது வரைக்கும் எந்த வெட்டிங்லயும் எதை விடணும் எதை எடுக்கணும்னு தெரியல. உங்களோட வெட்டிங்ல என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு எல்லாரும் சுத்திட்டு இருந்தோம். பட் இட்ஸ் பியூட்டிஃபுல் மூமெண்ட். யூ won't get that again. திருப்பி அந்த மூமெண்ட் வராது உங்களுக்கு. கண்டிப்பா. ஆக்சுவலி அதான் சொன்னீங்க, யோர் ஸ்டாரி ஐ மீன் லைக் யோர் ஸ்டோரி ஸ்டார்டட் ஃப்ரம் இந்த யாச் அப்படின்னு இருக்கும்போது லைக் அதனால தான் அந்த குவீன் என்ட்ரி இந்த யாச்சா லைக் வை வாஸ் இட் பிளான் அந்த பிகாஸ் லைக் ஐ வாஸ் லைக் வா வாட் அன் என்ட்ரி அப்படின்னு வரதான் இருந்தது. ஆமா, அங்க இருந்து எல்லாருக்குமே இது ஒரு கூஸ்பம்ப் மூமெண்ட் தான் சொன்னாங்க. எனக்கும் அப்படிதான். பிகாஸ் நான் நினைச்சேன் நான் அழ மாட்டேன். பிகாஸ் ஐம் வெரி ஸ்ட்ராங் மென்டலி. யூ நோ லைக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஒர்க் நாட் ஜஸ்ட் இன் லவ். எல்லாத்துலயுமே எனக்கு ஒர்க் ஆயிருக்கு என் லைஃப்ல. பட் நான் வெறும் மேனிஃபெஸ்ட் பண்ணி உட்கார்ல அப்படின்ட்டு ஹார்ட் ஒர்க். அதுக்கான உழைக்கணுமோ அவ்வளவு உழைச்சிருக்கேன். அதனால தான் இந்த பொசிஷன்ல இருக்கேன். தட்ஸ் a true story behind it. So ஒரு ரொம்ப வருஷமா நமக்கு ஒரு கனவு இருக்கும்ல. ஒரு 10 வருஷமா இருக்கும்போது கல்தான் was the right place for it. ஏன்னா எனக்கு ஒரு போட்ல வரணும். யாட் வந்து அதுவா அமைஞ்சது. என்னோட ஒரு யாட்ல இருந்து தொடங்கும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் இட். பட் எனக்கு ரொம்ப வருஷமா ஒரு ஆசை, ஒரு போட்ல லைக் அப்போ அம்பானியோட வெட்டிங் ராதிகா எல்லாம் வந்து அதுல வந்தாங்க. அப்பவே நான் பார்த்தேன் பண்ணது அவங்க அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல இருந்து I've been dreaming it. I want to come in like ஒரு பெரிய அது ஸ்விம்மிங் பூல்னு கிடையாது, எங்கேயோ ஒரு போட்ல வரணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. சோ அவங்க பண்ணும்போது நான் நினைச்ச மாதிரியே இருக்கு. உண்மையாலுமே நான் ரொம்ப வருஷமா நினைச்சிட்டு இருக்கேன், மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஐ தாட் கரெக்டா கல்தான்ல அந்த மாதிரி ஒரு ஸ்விம்மிங் பூல், பெரிய ஸ்விம்மிங் பூல் இருந்தது. யாட்ல என்னோட ஸ்டோரி ஸ்டார்ட் ஆனதுனால இந்த தீமுக்கு அது கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் அது உள்ள உட்காரும் போது ஐ வாஸ் லைக் நான் அழவே முடியாது, அழ மாட்டேன் அப்படின்னு நினைச்சேன். வெரி ஸ்ட்ராங் பர்சன். பட் சம்மன் டோல்ட் மீ இது வந்து உன்னோட மூமெண்ட், இந்த மூமெண்ட்டுக்கு நீ ரொம்ப வருஷமா அங்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு. ஐ வாஸ் லைக் அது முடியல, அது கண்ட்ரோல் இல்லாம வருது. விடின் அது ஒரு பிளான்ட் ஈவென்ட் மாதிரி இல்ல அந்த இடத்துல. எல்லாருக்குமே அந்த இடத்துல இருந்தவங்க எல்லாருமே கூஸ்பம். கூட இருந்த அவ்வளவு பேர் வந்து ஹோட்டல்ல தங்கி இருந்தவங்க எல்லாருமே வந்து சியர் அப் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்களோட கல்யாணம் மாதிரி பார்த்தாங்க. they all said the same thing. ஒரு 2 days வந்து எங்களுக்கு வீட்டு கல்யாணம் பார்த்த மாதிரி இருந்தது. இட் வாஸ் so much fun. இது வரைக்கும் யாரும் இப்படி ஒரு என்ட்ரியும் ஒரு கல்யாணமும் பண்ணல. and especially I wanted this Money Paya song for a very long time. அந்த படம் வந்ததுல இருந்து எனக்கு ஒரு கல்யாணம் நடந்தா அந்த கல்யாணம் இந்த என்ட்ரி தான் வேணும், இந்த சாங் தான் வேணும் அப்படின்னு நினைச்சது. கரெக்டா அதே மணி பாய சாங் போடும்போது இட் வாஸ் சோ எமோஷனல். லைக் ஒரு நம்ம சாதிச்சிட்டோம், நம்ம ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஃப்ரம் ஒரு ப்ரைட் மூமெண்ட். ஐ வுட் சே வெரி எமோஷனல் ப்ரைட் மூமெண்ட் ஃபார் மீ. தட் வாஸ் கண்டிப்பா. ஒரு பக்கம் லைக் யோர் வெட்டிங், யோர் ப்ரப்போசல் ஆர் ஆல் த பிளானிங் எல்லாமே இருக்கும்போது இட் இஸ் அ ட்ரீமி ஒன் அப்படின்னு இருந்தாலுமே அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்னீங்களே ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு ஏஜ்க்கு மேலே லைக் ஐ நீட் அ பாய் ஃப்ரெண்ட், ஐ நீட் அ ஹஸ்பண்ட் அப்படின்ட்டு லைக் ஹீஸ் யுவர் மேன் அப்படின்ட்டு எப்போ உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்பார்க்னு ஒன்று வந்தது? when that happened? Beautiful question. Yeah. நிறைய இன்டர்வியூஸ் பண்ணேன் பட் இந்த ஒரு क्वेश्चन யாருமே கேட்கல. தேங்க்ஸ் ஃபார் திஸ். see நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் I'm very straightforward person. லைக் நான் இங்க மறைச்சு எதுவுமே பேசல. அஃப்கோர்ஸ் யூ வில் ஹேவ் பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. யூ ஹேவ் டு டேட் சம்மன் டு நோ ஈச் அதர். அப்பதான் உங்களுக்கு தெரியும் இவர்தான் அந்த ரைட் பர்சனா அப்படிங்கிறது. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் பீன்
டேட்டிங் ஃபியூ பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் கூட இந்தியாலையும் பண்ணிருக்கோம், எல்லாமே பண்ணிருக்கோம், டேட் பண்ணிருக்கோம். பட் த திங் இஸ் the moment எப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா அந்த ஒரு ஸ்பார்க் இவங்க தான் அப்படின்னு, when I went to Brazil, I love the family, I love the culture, எல்லாமே பிடிச்சிருந்தாலும் பையனுங்கிறது ஏன்னா வாழ போறது நம்ம அவங்களோட தான். இட்ஸ் கோயிங் டு பி சம்திங் கண்டிப்பா. ஒரு 40 வருஷத்துக்கு நம்ம அவங்களோட தான் நம்ம லைஃப் ஸ்பெண்ட் பண்ண போறோம். அப்படி இருக்க ஒரு பையன் கூட நம்மளால வாழ முடியுமா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தட்ஸ் ரீசன் நாங்க ட்ரிப் போலாம், நம்ம 2 பேரும் தெரிஞ்சுப்போம் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தது. the moment ஃபர்ஸ்ட் திங் நான் சொன்னது வந்து இது வரைக்கும் யாரும் வந்து ஓகே ஷீஸ் மை ஃப்ரெண்ட், ஷீஸ் மை கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க ஒரு பொண்ணை பார்த்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் ஃபேமிலி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க தான், பட் இட் வில் பி சம்திங் லைக் வெரி ஷாபி, அது ஒரு ஷேடோவோட இருக்க மாதிரியே இருக்கும். புரியுது புரியுது. Who introduced first is like my future wife. So that Future. he was very confident. He didn't lie. He didn't, what he felt, he was just pouring it out. And second thing, that's the first moment when I realized. And second thing, Vinny is super sweet. இது வரைக்கும் லைக் நம்ம வந்து ஒரு பேக் எடுக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் யோசிப்போம், செப்பல் எடுத்து கொடுக்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம். I'm not talking about like male chauvinistic ன்னு சொல்றதுக்காக வரல. இன்ட்ரடக்ஷன் ஆஸ் அ ஃபியூச்சர் வைஃப் அப்படின்னு சொல்றதே ஒரு பெரிய பெரிய கிரீன் ஃபிளாக் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த கிரீன் ஃபிளாகை கூப்பிடுங்க, ஃப்ரேம்குள்ள வரட்டும், நாங்களும் பார்க்கட்டும் அப்படின்னு தான். ஜஸ்ட் So அது ஒரு பெரிய விஷயம். Hi. Yeah. How are you doing? How are you? I'm fine. yeah, first of all, like thank you so much for making girls go crazy and like on men's expectation like skyrocketed after seeing you seriously. And I was asking her like when did you came to know like he is my man. I just wanted to ask you also, when did you come to know like she is my girl? I mean that spark. When she traveled to Brazil to meet me in my birthday. Nobody Aw. else do that. So that was the I day. went for his birthday in Brazil. Yeah, she This was was- once for this. I crossed the Okay. border for this. இந்த இந்த வாரணம் ஆயிரம் மாதிரி தான் லைக் யூ வில் டெல் நோ லைக் இந்தியா ஹியர் பிரேசில் ஹியர் ஜஸ்ட் த டிஸ்டன்ஸ் தட்ஸ் இட். ட்ரூ. சி எனிதிங் ஃபார் லவ் இஸ் லைக் யா True, very true. உண்மை அதுதான். எங்களோட ஸ்டோரியில True. வந்து அது ரியலா நாங்க வந்து டிஸ்டன்ஸ் ஒரு வாட்டி கூட பார்க்கல. பிகாஸ் யூ நீட் டு ஹேவ் 24 hours லிட்டரலி டைம் டிராவல் பண்ணி போற மாதிரி தான் ஒரு வாட்டியும் நான் பிரேசில் போகும்போதும். பட் ஈவன் ஹி அண்ட் நெய்தர் மீ ரெண்டு பேருமே வந்து அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் ஃபீல் பண்ணதில்லை. இட்ஸ் a beautiful journey I would say. அந்த ஒரு நாள் 2 நாள் டிராவல் பண்றது வந்து நல்லா இருக்கும். ஐயோ பார்க்க போறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலோட ரொம்ப ஒரு மாதிரி கியூட் ஃபீலிங்கோட தான் இருக்கும் ஃபிளைட்ல போகும்போது. நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க லைக் அவுட் ஆஃப் ஜீரோல இருந்து யூ ஹவ் கம் லைக் அ வெரி லாங் வே. அஃப்கோர்ஸ் யுவர் க்ரோத் இந்த கெரியர் அப்படின்ற ஒரு இருக்கும்போது ஒரு பக்கம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், இன்னொரு பக்கம் கெட்டிங் டு நோ பீப்புள் அப்படின்ட்டு. ஸோ வந்து நிறைய செலிப்ரிட்டிஸோட டைப் பண்ணுறதுலேருந்து அஃப்கோர்ஸ் ரீசெண்டாக நிறைய பார்த்துருந்தோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் சாரோட வெட்டிங்கு, அதுக்கப்புறம் எஸ்கே சாரோட நீங்கள் ஒரு டின்னர் சாப்பிட்டது, அந்த மாதிரி. அண்ட் ஆஃப்கோர்ஸ் உங்கள் இப்போ கல்யாணத்துக்குமே பிரியா ஆனந்த் வந்தது. அந்த மாதிரி உங்கள் க்ரோத்தே ஆக்சுவலி நிறைய இது. இப்போது சார் விஜய் சாரோடையும் ஒரு ஃபோட்டோ எடுத்திருந்தீங்க. the growth of yours as well as connecting to people அப்படின்னு இருக்கும்ல, ஸோ அது எப்படி, how does it feel? ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் இது வந்து ஒரு ரீல்ல ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்ல வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. நெட்வொர்க்கிங் இஸ் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியல. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் இட். சென்னைக்கு வரும்போது எனக்கு யாரையுமே தெரியாது. உள்ள வரும்போது சௌந்தர்யா மட்டும் தான் தெரியும். அப்பத்துல இருந்து இப்ப தெரிஞ்சது ஒருத்தி தான். பட் இப்போ சென்னையில தெரியாதவங்க யாருமே இல்ல, என்ன தெரியாதவங்க யாருமே இல்ல. அந்த அளவுக்கு ஐ கிரியேட்டட் நேம். பேசிக்கலி ஐ லைக் டு டாக். எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே பிடிக்கும். நான் ஒருத்தவங்களை பார்த்து ஒரு ஷையா இருக்க மாட்டேன். எதுவா இருந்தாலும் நானே போய் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவேன். ஐ எம் அ கோ கெட்டர். இப்ப ஏதாச்சும் எனக்கு வேணும்னா எனக்கு தெரியும் யாரும் வந்து நமக்கு ஊட்டி விட மாட்டாங்க, நம்ம தான் நமக்கு வேணும் போய் எடுத்துக்கணும்னு. சோ ஒரு சின்ன ஒரு பார்ட்டி இல்ல ஒரு சோஷியலைசிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா நானே போய் பேசுவேன், உங்ககிட்ட கேட்பேன், இது எப்படி பண்ணீங்க, என்ன நீங்க பண்றீங்க, என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க, அதை கத்துக்கிறதுக்காக. அந்த மேபி பீப்புள் லைக் இட். அதை நான் ரொம்ப ஜென்யூனா பண்றேன். அது எப்படி சௌந்தர்யா வந்து அதை ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணாத மாதிரி ஐம் ரியலி தட் டைப் ஆஃப் பர்சன். எனக்கு அது என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னு அவ்வளவு ஆர்வம் இருக்கு. So maybe they want to help me out ன்னு நினைச்சு நிறைய பேர் என் கூட ஃபர்ஸ்ட் பேச ஆரம்பிச்சாங்க. Then they really thought I have something. She's really a talented girl அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் always like once you get to know each other, they will know the real self of you and then they want to be friend with you. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். It's nothing like நீங்க ஒரு பெரிய டென்டிஸ்ட் அதனால நான் பல்லு ட்ரீட்மெண்ட் பண்றேன், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்.
இட்ஸ் அபவுட் பீப்புள் கனெக்ட். ஈவன் எனக்கு பேஷண்டா வரவங்க கிட்டயும் நான் அதே தான் பண்ணுவேன். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் பேஷண்ட். அதையும் தாண்டி எனக்கு கல்யாணத்துக்கு நிறைய பேர் என்னோட பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஐ வாஸ் லைக் வாவ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட ஒரு வாட்டி பார்த்து ஒரு வாட்டி ட்ரீட் பண்ணவங்களை அப்ப அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கேன். அதை வந்து நின்று 4 மணி நேரம் நின்றுட்டு போனதெல்லாம் வந்து பெரிய விஷயம். இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆல்மோஸ்ட் எவ்ரிவேர் நான் இன்வைட் பண்ண எல்லா பேஷண்ட்ஸுமே வந்திருந்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஆக்சுவலி அதான் ஐ திங்க் உங்க வெட்டிங்க்கு முன்னாடி நீங்க வந்து எஸ்கே சாரை மீட் பண்ணி ஒரு டின்னரா இல்ல லஞ்ச் ஆகுது? பிகாஸ் Wedding இன்வைட் பண்ணியிருந்தேன் ஆகாஷ் சாரோட கல்யாண டைம்ல. அப்போ மெட் ஐ திங்க் விக்ரம் சார், எஸ்கே சார் எல்லாருமே அங்க இருந்தாங்க. எவ்ரி ஒன், தனுஷ் சார், சிம்பு சார் எல்லாருமே இருந்தாங்க. பட் ஒன்லி திங் ஐ குடன்ட் டேக் பிக்சர் பிகாஸ் நான் அதுல ஒரு மாதிரி இது என்ன ஒரு மொமெண்ட் நடக்குது நான் பாக்குறேன். தனுஷ் சாரும் நிஜமா இந்த வெட்டிங்ல தான் இருக்கோமா அப்படின்ட்டு. என்னோட பேச்சுலரேட் மாதிரி அது எனக்கு கரெக்டா 1 வீக் முன்னாடி 5 டேஸ்க்கு முன்னாடி அவருக்கு கல்யாணம். சோ நான் அதை சொல்லிதான் இருந்தேன் எல்லார்கிட்டயுமே, என்னோட பேச்சுலரேட் தான் இன்னைக்கு, நான் பார்ட்டி பண்ண தான் போறேன், நான் என்ஜாய் தான் பண்ணேன். எல்லாரும் என்ன கல்யாணம் பொண்ணு நீங்க நாங்க என்ன தப்பு, என்னோட பாய் ஃப்ரெண்டோட தானே வந்திருக்கேன். சோ ஈவன் we got invite for both of them. அதனால அவங்களோட தான் போனோம். சோ he was also enjoying it. This is the first time அவங்களுக்கு யாருன்னு கூட தெரியல. அப்பதான் நான் எல்லாரும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டேன். இன்ட்ரோடியூஸ் பண்ணி டாப் க்ரூஸ் அந்த மாதிரி நம்மளோட இந்தியன் சினிமா வினி அப்படி காமிக்கும் போது எஸ்கே சார் அவங்க இருந்தாரு. ஐ இன்வைட்டட் ஆல் ஆஃப் தெம். அதுல வர முடியல. கார்த்தி சாரையும் பர்சனலா இன்வைட் பண்ணேன். சாரும் வருவாருன்னு சொல்லி அவரோட கூட போட்டோ எடுத்திருந்தோம். என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, ஜஸ்ட் பேட் இன் யூர் பேக் அப்படின்ற மாதிரி, நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ல அப்படின்ற மாதிரி என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சிருக்கீங்களா தனியா உட்காந்துட்டு அந்த மாதிரி? கண்டிப்பா. எஸ்பெஷலி இந்த வெட்டிங்க்கு அப்புறம் நான் அது எப்படா முடியும்னு ஃபீல் பண்ணேன்னு சொன்னேன். பட் இட் வாஸ் வெரி எமோஷனல். என்னால அதுல இருந்து வெளியவே வர முடியல. ஒரு 3 days I went to Thailand. ஏன்னா எல்லாரும் பேச்சுலரேட் முன்னாடி பண்ணுவாங்க, நான் ஆஃப்டர் தான் பண்ணேன். ஐ வாண்ட் டைம். அங்க உட்காந்து பண்றேன். என்னால ஒரு மவுண்டன் நடுவுல நான் உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே லைஃபே ரிவைண்ட் பண்ணி பாக்குறேன். ஐ வாஸ் லைக் வாவ், நான் நினைச்சது எல்லாமே நான் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. சரி, எக்ஸ்பென்சிவ் சொல்றீங்களே, லைக் சும்மா ரஃபா எவ்வளவு ஆச்சு சொல்லுங்க. தெரிஞ்சுக்கிறோம். இல்ல, பிகாஸ் இட் வாஸ் ஆஃப் கோர்ஸ் இட் வாஸ் a very grand wedding. ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருந்தது. அந்த கிராண்டியருக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் நம்ம டினை பண்ண வேண்டாம் அப்படின்னு. So this is my expectation. அவங்க என்னதான் வந்து குடுக்குறேன்னு சொன்னா கூட I was like no, I don't want. I don't want. அந்த ஒரு இதுக்கு நான் போயிட்டேன். சோ அதனால இட்ஸ் ஓகே. நான் எக்ஸ்பென்ஸா அதை பார்க்கல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட ட்ரீமை நான் வாழ்ந்ததான் ட்ரீம். எக்ஸாக்ட்லி. உங்களையே ஃபாலோ பண்ற ஃபேன்ஸ்க்கு வந்து நீங்க பிஃபோர் வி வைண்ட் அப் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒன் திங், நான் இதை வந்து என்னோட ரீல்ஸ்ல நீங்க பாப்பீங்க. வெட்டிங் ஃபிலிம் கூட நாங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். ஐ வாண்ட் டு ஷோ இட் டு தி வேர்ல்ட். நான் ஃபர்ஸ்ட் ஒரு பையனை இந்த மாதிரி ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது எங்க அம்மா, நீ என்ன பிரியங்கா சோப்ராவா, நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன நயன்தாரா மேமா, இப்படி ஆசையில தான் நடக்கும், கனவுல தான் நடக்கும், நீ வந்து ஒரு ஏதோ ஒரு ஊர்ல இருந்து வந்த பொண்ணு, என்ன பேசுற அப்படின்னு தான் கேட்டாங்க ஒவ்வொருத்தவங்களும். ஈவன் ஃப்ரம் மை ரிலேட்டிவ், என்ன இந்த பொண்ணு பேசுது அப்படின்னு தான் யோசிச்சாங்க. பட் அதை நான் பண்ணி காமிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பேசுறதுக்கு வார்த்தை இல்லை. வந்து அத்தனை பேருமே சொன்னது she made it. அவ சொன்னதை அவ செஞ்சுட்டா. எங்க அம்மால இருந்து சொன்னது அதுதான். அவங்களே ஆச்சரியப்பட்டு பார்த்த ஒரு விஷயம் அதுதான். சோ யாரு சொல்றதையும் நம்பிராதீங்க. அவங்க ஊரு பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க. இந்த கார்ல வாங்க, இந்த கார்ல விட்டுட்டு உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட கோல் என்ன வேணுமோ அதை நோக்கி அதுக்கான ஹார்ட் ஒர்க்கை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களோட தொழில ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுங்க. பீட் எனி திங். அப்பத்துல இருந்து சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். ஒரு தெருவுதான் கூட்டுற வேலை இருக்கு உங்களுக்கு, நீங்க ஒரு மேடா தான் இருக்கீங்கன்னா அதை ரெகுலரா டெய்லி உங்களோட 200% கொடுத்து ஒர்க் பண்ணுங்க. அந்த இடத்துக்கு யூனிவர்ஸ் உங்களை கொண்டு போய் உட்கார வைக்கும். என் விஷயத்துல அது நடந்திருக்கு. யாருக்காச்சும் லிவிங் ஹோப் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்கன்னா, இதெல்லாம் பண்ணி காமிச்ச ஒரு பொண்ணுனா உங்களுக்கு எல்லாத்துக்கும் லிவிங் ஹோப்பா நான் இருக்கேன். நான் இதை பண்ணிருக்கேன், தனியாளா பண்ணிருக்கேன், இன்னும் பண்ண போறேன். அதையும் நீங்க பாப்பீங்க. So this is the only thing which I want to tell. It is possible. So sweet. Dream big, dream very very big, do the hard work. You will achieve your dream. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.